நம்ம இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட் எல்லாமே உங்களுக்கு வெக்டார் கால்குலஸ். ஸோ இந்த வெக்டார் கால்குலஸில் ஒரு சில நொட்டேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வெக்டார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம இந்த டெல்லுன்ற இந்த ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ரேட்டர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெல்லுன்றது என்னென்னு பார்க்கலாம். இட்ஸ் ஏ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் and which is defined as del is equal to I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z. So இந்த delன்ற இந்த ஆப்ரேட்டரோட டெஃபினிஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போது gradient of a scalar valued function என்னன்னு பார்க்கலாம். let phi of இங்கே scalar function vector function என்ன மீனிங்னா ijkன்னு இருந்ததுன்னா அது வெக்டார், ijk இல்லாமல் இருந்ததுன்னா அது ஸ்கேலார். ஓகேவா? ஸோ இப்போது லெட் phi of x, y, z be a scalar point function அப்படின்னா இதில் ijk இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ் ஒய் இசட் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனோடைய கிரேடியன்ட் ஆஃப் ஃபையை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா எந்த கிரேடியன்ட் ஆஃப் பையை ஷார்ட்டாக நம்ம கிரேட் பைன்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் ஃபை, கிரேடியன்ட் ஆஃப் ஃபைனா டெல் ஃபை என்னன்னு கண்டுபிடிக்கிறோமோ அதுதான். ஸோ டெல் ஃபைனா என்ன மீனிங், டெல்லோட டெஃபினிஷன் என்னவோ அதை எடுத்து போட்டு ஃபை கூட மல்டிப்ளை பண்ணுறது. அப்படின்னா ஃபையை ஒவ்வொன்று கூட மல்டிப்ளை பண்ணோம்னா I vector into dou phi by dou x plus j vector into dou phi by dou y plus k vector into dou phi by dou z. இதுதான் நம்மளோட del phi ஓட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இந்த del phi தான் நம்ம gradient phiன்னு சொல்லுவோம். இந்த gradient phi ஷார்ட்டாக grade phiன்னு சொல்லுவோம். grade phiன்னு அது டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொன்று இந்த கிரேட் பை எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோம்னா இந்த ஃபைன்றது ஒரு சர்ஃபேஸாக இருக்கும்போது இந்த ஃபைக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு நார்மல் வெக்டார் தான், அதாவது பர்பண்டிகுலராக இருக்கிறத தான் நார்மல் வெக்டார் சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபைன்ற சர்ஃபேஸோடைய நார்மல் வெக்டாராக தான் டெல் ஃபை இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ ஃபைன்ற ஒரு சர்ஃபேஸுக்கு நம்ம நார்மல் வெக்டார்னால் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க வெக்டார் நார்மல் வெக்டார் பார்த்தோம் இல்லையா? அதுவே யூனிட் நார்மல் வெக்டார்னா இந்த ஃபைன்ற சர்ஃபேஸுக்கு அந்த வெக்டார் நார்மலாகவும் இருக்கும், அதே சமயம் அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஒன்றாகவும் இருக்கும். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் ஒன்றா இருக்கிறது தான், டிட்டர்மினன்ட் சொல்லிட்டேன், மாடுலஸ் வேல்யூ ஒன்றா இருக்கிற அந்த வெக்டாரை தான் நம்ம யூனிட் வெக்டார் சொல்லுவோம். ஸோ யூனிட் நார்மல் வெக்டார்னா இந்த ஃபைன்ற இந்த சர்ஃபேஸ்க்கு அது நார்மலாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் மாடுலஸ் வேல்யூ ஒன்றாகவும் இருந்ததுன்னா அதை நம்ம யூனிட் நார்மல் வெக்டார் சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபைங்கிற கிவன் சர்ஃபேஸுக்கு யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு இதான் ஃபார்முலா, n cap is equal to del phi by modulus of del phi. ஸோ இது யூனிட் நார்மல் வெக்டர் அட் ஏ பாயிண்ட்னு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பாயிண்டில் அதோட வேல்யூ என்னவோ அதுதான் அதோட யூனிட் நார்மல் வெக்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்து டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ். ஒரு சர்ஃபேஸ் ஃபைன்ற ஒரு சர்ஃபேஸோடைய டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் இந்த டைரெக்ஷன், இந்த சர்ஃபேஸோட டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் எந்த டைரெக்ஷனில் வேணும்னு அவங்களாவே கொடுப்பாங்க. ஸோ ஏ வெக்டார்ன்ற டைரெக்ஷனில் இதோட டைரெக்ஷனல் டெரிவேட்டிவ் வேணும்னா அதுக்கான ஃபார்முலா இதுக்கு ஷார்ட்டாக டிடின்னு போடுவோம். டெல் ஃபை டாட் ஏ வெக்டர் divided by modulus of a vector. இதுதான் நம்மளோட டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஓகேவா? அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ், phi1 phi2ன்ற ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு ஆங்கிள் வேணும்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos theta is equal to del phi1 டாட் del phi2. டாட்ன்றது வெக்டார் டாட் ப்ராடக்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் யூஸ் பண்ணும்போது சொல்லித்தரேன். டிவைடட் பை modulus of del phi1 modulus of del phi2ன்றது தான் நம்மளோட ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ரெண்டு phi1 phi2ன்ற ரெண்டு சர்ஃபேஸஸும் பர்பண்டிகுலராக தட் இஸ் ஆர்த்தாகனலாக இருந்ததுன்னா del phi1 இன்ட்டு del phi2 ஜீரோவாக கிடைக்கும். ஓகேவா? del phi1 டாட் del phi2 வந்து வேல்யூ ஜீரோவாக இருக்கும். அண்ட் எப்பயாவது ரெண்டு சர்ஃபேஸஸ் வந்து ப்ரூவ் தட் தீஸ் டூ சர்ஃபேஸஸ் ஆர்த்தாகனல்னா del phi1 டாட் del phi2 ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? அதுக்காக தான் அதை நான் கொடுத்துருந்தேன். நவ் லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களோட நீங்கள் இது ரெண்டே ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க, சிம்பிள் தான். 5 கொடுத்துட்டாங்க, இதுக்கான கிரேட் 5 கேட்குறாங்க. ஓகேவா? கிரேட் 5 அட் திஸ் பாயிண்ட் கிரேட் 5 கண்டுபிடிச்சி அதில் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 0, இசட்டுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இதோட கிரேட் 5. அண்ட் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸுக்கு யூனிட் நார்மல் வெக்டார் கேட்குறாங்க, அட் திஸ் பாயிண்ட் கேட்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஆன்சர் கொடுத்துருக்கேன், போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இதே மாடல் உள்ளதான் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.
find the unit normal vector to the surface phi to the surface phi னு கொடுக்கல பட் சர்ஃபேஸ்னு கொடுத்தா நம்ம அது phi னு எடுத்துக்கிட்டு போடலாம் இது phi இந்த சர்ஃபேஸ்க்கு யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும் at a point 1, 0, 2 இதான் கொஸ்டின் ஓகேவா ஸோ அப்போ கொடுத்துருக்க சர்ஃபேஸை நம்ம phi னு எடுத்துக்கலாம் phi of x, y, z is equal to இதுன்னு எடுத்துட்டோம்னா யூனிட் நார்மல் வெக்டார் ஃபார்முலா என்ன n cap is equal to del phi divided by modulus of del phi del phi எப்படி கண்டுபிடிக்கணும் டெல்ன்ற ஆப்ரேட்டரோட ஃபார்முலா போடணும் இன்ட்டு phi-ஓட வேல்யூ போடணும் ஸோ அப்போ del phi equal to del ஆப்ரேட்டரோட வேல்யூ I vector into dou by dou x into phi போட்டாச்சு ஸோ அப்படின்னா என்ன மீனிங் இது I vector into dou by dou phi by dou x ஸோ இந்த ஃபங்க்ஷனை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி I vector கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ளஸ் j vector into differentiation with respect to y இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடணும் இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் எக்ஸை பொறுத்து ஸோ I vector into எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ 2xy ப்ளஸ் இங்கேயுமே எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும் அப்போ 2z ஸ்கொயர் 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் j vector into இங்கே நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் y இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மீதி டேர்ம் 0 அடுத்து k vector into இங்கே பாருங்கள் z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இடத்துல z இல்லை அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 அப்போ மீதி என்ன இருக்கும் 4 into xzன்னு வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ del phi-ஓட வேல்யூ என்ன 2xy plus 2z square into I vector x square into j vector 4z into 4xz into k vector இது del phi-ஓட வேல்யூ பட் அவங்க இந்த கிரேடியன்ட் யூனிட் நார்மல் வெக்டார் at this pointல கேட்டிருக்காங்க அப்போ del phi at that point போட்டோம்னா என்ன வரும் del phi 1, 0, 2னா del phi-ல x-க்கு பதிலாக 1 y-க்கு பதிலாக 0 z-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி 8 I vector plus j vector plus 8 k vectorனு ஆன்சர் கிடைக்கும் இதுதான் நம்மளோட del phi ஓகேவா பட் யூனிட் நார்மல் வெக்டார் தானே நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா del phi by modulus of del phi ஸோ modulus of del phi-னா square root of I vector-ஓட coefficient ஓகேவா ஸோ coefficient of I vector square plus coefficient of j square plus coefficient of j square உங்களுக்கு modulus of a vectorனா தெரியும் இல்லையா ஸ்கொயர் ரூட் போட்டு அந்தந்த வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்படின்னா 8 ஸ்கொயர் இங்கே 1ன்னு இருக்குது ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் இதான் இதோட மாடுலஸோட டெஃபினிஷன் ஸோ அப்போ அந்த மாதிரி போடும்போது இதோட சிம்பிளிஃபை பண்ணால் 129 வரும் அப்போது n cap is equal to del phi என்ன 8I vector plus j vector plus 8k vector divided by square root of 129 அப்படிங்கிறது தான் நம்மளோட யூனிட் நார்மல் வெக்டார் at the given point ஓகேவா தேங்க்யூ